ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிசல்ட்டுக்காக நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அங்க வயசானவங்களும் வந்திருந்தாங்க ரிசல்ட் வாங்குறதுக்காக. அவங்களும் அங்க உட்கார்ந்திருந்தாங்க. அவங்கள நான் பார்த்தேன். அவங்கள பார்க்கும்பொழுது, வயசான காலத்துல சுகர் வர்றது சகஜம். ஆனா, நமக்கு இப்பயே வந்துருச்சுன்னு கூட இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நானு ரொம்ப யோசிச்சுன்னு இருந்தேன். 1/2 மணி நேரம் பொறுத்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அங்கேயே வெயிட் பண்ணி, அங்க ஒரு டைம் பீஸ் வச்சிருந்தாங்க. அதையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். எப்போ அந்த டைம் ஆகும்? நம்ம போய் அந்த ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல. அதுக்கப்புறம் ஒரு வழியா டைம் ஆச்சு. டைம் ஆனதும் நான் எழுந்து போய், நானு ரத்த டெஸ்ட் குடுத்துருந்தேன். அது ரிசல்ட் என்னாச்சு? அப்படின்னு அவங்ககிட்ட நான் கேட்டேன். அவங்க என் பேர கேட்டாங்க. என் பேர நான் சொன்னேன். என் பேர சொன்ன பிறகு அவங்க செக் பண்ணி பார்த்து ரிசல்ட் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வெள்ள பேப்பர்ல அத போட்டு மடிச்சு போட்டு என்ட்ட குடுக்கறதுக்காக எடுத்து அத போட்டுருந்தாங்க. அப்பயே நான் அவங்ககிட்ட நான் கேட்டேன். "என்னுடைய ரிசல்ட் என்ன ஆச்சு?" அப்படின்னு. அப்புறம் அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, "இல்ல நார்மலா தான் வந்தது." எனக்கு பாருங்க, அவங்க போட்டு என் கையில குடுக்குற வரைக்கும் கூட என்னால பொறுமையா இருக்க முடியல. அது உடனடியா அது என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம். அதனால அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன பிறகு எனக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி வந்தது. எனக்குள்ள இருந்த போராட்டம் எல்லாம் அதோட போனது. எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. பிளட் டெஸ்ட் ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா, அத ஒரு வீடியோவா போடணும்னு நான் நெனச்சுன்னு இருந்தேன். ஏன்னா, அந்த நாட்கள்ல எங்களுக்கு வீடியோ இல்ல போடுறதுக்காக. அதனால சரி நம்முடைய சாட்சிய ஒரு வீடியோவா போடுவோம்னு நெனச்சிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோவ நான் பதிவு பண்றேன். என்னை விடுவித்த ஆண்டவர் உங்களையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க எவ்வளோ துன்பத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும், நான் ஆண்டவர பற்றிக்கினது போல, நீங்களும் அவர பற்றிக்கினீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைய அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா, அவர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இதைதான் நான் இந்த சாட்சியின் மூலமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இத்துடன் என்னுடைய சிறு சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.